அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா 2026 சனிப்பெயர்ச்சி பலன்கள் சிம்மராசி. நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ அதை நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாசி 22ஆம் தேதி, ஆங்கிலம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீனராசிக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்கு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சனி பகவான்னா யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கக்கூடியவர் என்பது பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அறிமுகம் பார்த்துடலாம். சனி பகவான் என்பவர் ஆயுள்காரகன், கர்மக்காரகன், தொழில்காரகன். அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர். அதாவது நல்ல பலன்களையோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பலன்களையோ அவரவர் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்கக்கூடியவர். குறிப்பாக சொல்லப்போனால் அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியார் மாதிரி. அதனால் சனி பகவானுக்கு கண்டு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களையோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பலன்களையும் அளிக்கக்கூடியவர். எந்தவித பாரபட்சமும் காட்டக்கூடியவர் அல்லர். அதனால் சனி பகவான் பற்றி நாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியார். புரியுதுங்களா? அவர் நீதிக்குட்பட்டு பலாபலன்களை அளிக்கக்கூடியவர். சரி, ஓகே. இப்போ இந்த 2026 உங்களுடைய சிம்ம ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இதனால தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அட்டமத்து சனி என்ற அமைப்பு உருவாகிறது. அதாவது அட்டமத்து சனி ஆரம்பமாகின்றது. இது எப்படி இருக்குனாக்கா, அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விஷயத்திலுமே கவனமாக தான் இருக்கணும். இது ஒரு பழமொழியே உண்டு ஜோதிடத்தில், அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விஷயத்திலுமே கவனமாக தான் இருக்கணும். முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுடைய கல்வி, தொழில், வருமானம், பொருளாதாரம், வியாபாரம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம். புரியுதுங்களா? முக்கியமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம். அப்புறம் உங்களுடைய முயற்சி, சுபகாரியம் சம்பந்தமான உங்களுடைய முயற்சிகள், இப்படி எல்லா விஷயங்களுமே நீங்கள் பொறுமையாக கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசும்போதும் சரி கொஞ்சம் கவனமாக பேசணும். கொஞ்சம் வேகமாக கோபமாக பேசிடக்கூடாது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்படி எல்லா விஷயங்களையுமே, அனைத்து விஷயங்களையுமே தாங்கள் பொறுமையை கடைபிடித்து, நிதானத்தை கடைபிடித்து செயலாற்ற வேண்டும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த காலகட்டத்தில் அட்டமத்து சனி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருந்தால் தான் நல்லது. அதனால தான் இப்போ சரி நம்ம பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். என்ன அதுக்கு என்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படியே சொல்லிட்டு கேட்டாக்கா, தெய்வ வழிபாடு தான். அதாவது அடிக்கடி கோயிலுக்கு போகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதாவது வாரத்துக்கு குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு 3 முறையாவது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு பண்ணிங்கனாக்கா அதனால் என்ன கிடைக்குன்னா மன அமைதி கிடைக்கும். அந்த மன அமைதி உங்களுக்கு தெளிவான ஒரு நல்ல வழியை காட்டும். புரியுதுங்களா? அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவை நம்ம எடுக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு சில சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது எப்படின்னாக்கா, உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி சம்டைம்ஸ் செயல்படுவார். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது வேலைப்பளு அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் தொழிலில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிறிய தவறு ஏற்பட்டால் கூட அதை இப்போ பெருசுபடுத்துகிற மாதிரி இந்த கிரக செயல்பாடுகள் இருக்கும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் தொழில் விஷயத்தில் மிகுந்த கவனமுடன் செயலாற்ற வேண்டும். இல்லைன்னா தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா? அதாவது உடம்பு ஆரோக்கியத்தில் எப்படின்னாக்கா, ஒரு சின்ன உடம்பு சரியில்லைன்னு ஒரு சின்ன பிரச்சனை தான் வச்சுங்க. அதை சரி நாளை பார்த்துக்கலாம், இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை வேலை இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாக்கா அந்த சின்ன பிரச்சனையே அதிகமாக வர மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். புரியுதுங்களா?
அதனால் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர் வயதானவங்க யாருனா இருந்தீங்கன்னாக்கா, அவங்க உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுச்சா, உடனடியாக போய் டாக்டரை பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் சிறந்தது. புரியுதுங்களா? அப்புறம் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடுனாக்கா ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயக பெருமான் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நல்லா இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரி தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிங்கனாக்கா வாரத்துக்கு 3 தடவையோ 4 தடவையோ 5 தடவையோ தெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு சிறப்பான அனுகூலமான பலன்கள் கிட்டும். அதாவது ஜோதிடம் என்பது என்னன்னாக்கா வருவதை தடுக்க முடியாது. புரியுதுங்களா? அதாவது உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி வருவதை தடுக்க முடியாது. நல்ல பலன்களையோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பலன்களையோ சனி பகவான் கொடுக்கக்கூடியவர். அதனால் அதை தடுக்க முடியாது. ஆனால் வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாக்கா அதை சமாளிக்கலாம், அவ்வளோதான். எப்படின்னாக்கா, இப்போ மழை வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி கொடை பிடிச்சின்னு போகிறோம், அல்லது ரெயின் கோட்டு போட்டுன்னு போகிறோம். வெள்ளம் வருது, நம்ம என்ன பண்ணுறோம், அதிகப்படியாக வெள்ளம் வந்தால் மேடான இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி. இதே மாதிரி தான் ஜோதிடத்துலையும் இதே மாதிரி தான். இயற்கை வந்து நம்மளை தடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கு சொல்யூஷன் நம்ம வந்து சில விஷயங்களை பண்ணுறோம். கொடை பிடிக்கிறோம், அல்லது ரெயின் கோட்டு போட்டுக்கிறோம். இப்படி எதனா ஒரு வழியை தேடிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஜோதிடத்துலையும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம்னு பார்க்க போனாக்கா, அதாவது இந்த காலகட்டத்தில் தான தர்மம் செய்யுங்க. புரியுதுங்களா? தான தர்மம் செய்யுங்க. அப்புறம் சனி பகவான் இருக்கும் சன்னதிக்கு சென்று நெய், அதாவது நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. முக்கியமாக நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. சனி பகவான் இருக்கின்ற சன்னதிக்கு சென்று நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. புரியுதுங்களா? அது மாதிரி செய்யலாம். நவக்கிரக கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அது மாதிரிலாம் நீங்கள் செய்யலாம். புரியுதுங்களா? அது வந்து அப்புறம் இறை வழிபாடு செய்யுங்க. சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போங்க. இது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா வந்து மன அமைதி கிடைக்கும். அந்த மன அமைதி ஏற்படுத்துனா அதுவே உங்களுக்கு ஒரே சிறப்பான நல்ல வழியை காட்டும். இந்த காலகட்டத்தில் சமாளிக்கலாம், நிலைமையை சமாளிக்கலாம், அவ்வளோதான். புரியுதுங்களா? நல்லா இருக்கும் அது ஓரளவுக்கு. அப்புறம் கலர்ஸ்னு பார்க்க போனால் நீங்கள் வந்துட்டு, அதாவது இந்த காலகட்டத்தில் பிளாக், எல்லோ இல்லை சாரி இந்த காலகட்டத்தில் கலர்ஸ்னு பார்க்க போனால் பிளாக், ப்ளூ, இந்த 2 கலர்ஸையும் அவாய்ட் பண்ணுங்கள். நல்லா கேட்டுங்க. பிளாக் அண்ட் ப்ளூ இந்த 2 கலர்ஸையும் ஒரு 2.5 வருஷத்துக்கு அவாய்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? மற்ற நிறங்களை நீங்கள் போடலாம், தப்பு இல்லை. லைட்டாக ரெட்டாக இருக்குது, அந்த மாதிரி நிறங்களை உங்களுக்கு கை கொடுக்கும். லைட் ரெட்டு, அப்புறம் க்ரீனு, இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா? இங்கே அவாய்ட் பண்ணக்கூடிய கலர்ஸ்னு பார்க்க போனாக்கா பிளாக், ப்ளூ, இந்த 2 கலர்ஸையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இது ஒரு 2.5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி பார்த்து நீங்கள் வந்துட்டு அந்த கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கூட உங்களுக்கு நல்லது தான். ஒயிட் வந்து ஓரளவுக்கு மனசுக்கு அமைதியை தரும். புரியுதுங்களா? இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இது ஒரு வகையில் நல்லா இருக்கும். அது வந்து ஜூன் வரைக்கும் தான் அது. புரியுதுங்களா? குரு பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இப்பொழுது சஞ்சாரம் செய்கின்றார். இது வரைக்கும் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். தொழிலில் வந்து ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். பல்வேறு பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு பிறகு 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வராரு. பயிற்சியாய் வருகின்றார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். ஸோ இந்த காலகட்டம் முதல் நீங்கள் வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னாக்கா இந்த காலகட்டத்தில் விரயம் அதிகமாகும். முக்கியமாக சுப விரயம் அதிகமாகும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பொருள்களால் விரயம் ஆகும். புரியுதுங்களா? அதனால தான் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில், அதாவது அது ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.